வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனியின் கனவு, அத்தியாயம் 9. வெள்ளிக்கிழமை காலை பானுமதி ஸ்நானம் செய்துவிட்டு கூந்தலை விரலால் ஆற்றிய வண்ணம் மாடி அறையில் நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வந்த தாயார் மரகதம் மகளை பார்த்து, தலை காஞ்சி போச்சுன்னா வாரிக்கொள்கிறதானே, மணி 11 போகுது, கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கூட வந்தாச்சு, சீக்கிரமாயேன், எல்லோரும் சாப்பிடலாம் என்றாள். அத்தான் வர வேண்டாமா என்று கேட்ட பானுமதி மேஜை மீது இருந்த வாசனை தைலத்தை உள்ளங்கையில் எடுத்துவிட்டு அதை கூந்தலில் மெதுவாக பூசிக்கொண்டாள். அவர் வராட்டி இன்னைக்கு நாம் பட்டினியா என்று தாயார் எரிச்சலுடன் கேட்டாள். உனக்கு பசித்தால் சாப்பிட்டுக்கோமா, அத்தானை விருந்துக்கு கூப்பிட்டு விட்டு நாம் சாப்பிட்டால் நன்றாக இருக்குமா, எனக்கு பசி இல்லை என்று கடிந்து கொண்ட பானுமதி கண்ணாடியின் முன் நின்று கொண்டு கூந்தலை அழகாக வாரிக்கொள்ள ஆரம்பித்தாள். பெரிய விருந்துதான் போ, இது நீ நான் அவர் 3 பேரும் சாப்பிட்றதுக்கு விருந்துன்னு பேர் வச்சுட்டியே, கெட்டிக்காரிதான் போ. உன் அத்தான் வரதுங்கிறது என்ன நிச்சயம்? அந்த மனுஷனுக்குத்தான் நாளுக்கு நாள் உன் நினைப்பு மங்கி போய் கொண்டிருக்கே என்று தாயாரை கோபத்துடன் திரும்பி பார்த்தாள் பானுமதி. அவர் மீது குற்றப்பத்திரிகை படிக்காட்டி உனக்கு பொழுது போகாது, பார்த்து கொண்டே இரு, அவர் கட்டாயம் வருவார், எனக்கு தெரியும் என்றால் பிடிவாதமாக. வரட்டுமே, நானா வேண்டாங்கிறேன், தீபாவளி அன்னைக்கு வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தியே, வந்தாரா? உன் ஆசையாத்தான் என்று தாயார் எகத்தாளமாக முன்பு நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை நினைவூட்டினாள். ஆமாம், பானுமதி அவளுடன் அத்தான் வரவுக்காக எதிர்பார்த்து அன்று ஏமாந்து போனது வாஸ்தவமே. அதற்காக அவள் அன்று முழுவதும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்த ஞாபகம் வந்தது. அதை நினைத்து கொண்டதும் பானுமதியின் மனம் மிக்க வேதனை அடைந்தது. அத்தான் வீட்டிலே இந்த வருஷம் தீபாவளி இல்லை, அதனால் வரவில்லை. நான் நினைவு பிசுக்காக காத்திருந்தால் என் மேலேதான் தப்பு என்று தானே சமாதானம் செய்து கொண்டு தன் பின்னிய கூந்தலை கண்ணாடியில் சரி பார்த்து கொண்டாள். என்னவோ அம்மா, உனக்குத்தான் பட்டினி கிடக்க முடியுது, என்னாலே பசி தாழாது, நான் போறேன் என்று அழுத்து கொண்டே மரகதம் கீழே இறங்கி சென்றாள். தாயார் சென்றதும் கதவை அடைத்து கொண்டு பானுமதி தனது அலங்காரத்தை ஆரம்பித்தாள். அவளது தங்க நிற முகத்தில் பவுடர் லேசாக பரவியதும் அது இன்னும் அதிக சோபிதமாக தென்பட்டதை கண்ணாடி பிரதிபலித்தது. வில் போன்ற கரும் புருவங்கள் இரண்டிடையே சிறிய சிவப்பு போட்டு அந்த முகத்தின் உரிமை போன்று பிரகாசித்தது. கீறு போல மெல்ல விரலால் தடவப்பட்ட மை இக்கருவிழிகளை ஜுவலிக்க செய்தது. அத்துடன் திருப்தி அடைந்த பானுமதி வீரோவை திறந்து அத்தானுக்கு பிடித்த கனகாம்பர கலர் பட்டு புடவையை எடுத்து வினாடியில் உடுத்தி கொண்டாள். கருப்பு பட்டு ரவிக்கை மீது கழுத்துடன் படிந்து கிடக்கும் வைர அட்டிகையை சரிப்படுத்தி கொண்டு தனது அழகை மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் கவனித்து கொண்டாள். நீலக்காரின் பழைய ஹாரன் சப்தம் கேட்டதும் மகிழ்ச்சியோடு பானுமதி ஓடிப்போய் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள். அத்தான் வந்துவிட்டாரே அதுக்குள்ளே என்று வாய்விட்டு கூவிக்கொண்டு மின்னலை போல் மாடிப்படிகளை கடந்த புஷ்பநாதனை வரவேற்க விரைந்து சென்றாள். எதிர்கொண்டு வந்த பானுமதியை புஷ்பநாதன் ஒரு தடவை ஊர்ந்து பார்த்துவிட்டு, அடேயப்பா, பிரமாதமா இருக்கே என்று சொல்லிக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தான். மாடி அறையை அடைந்ததும் புஷ்பநாதன் காலை நீட்டிக்கொண்டு ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். பக்கத்தில் வந்து நின்ற பானுமதியை பார்த்து, உனக்கு இன்றைக்கு ரொம்ப குஷி, பிறந்த நாளாச்சே என்று கேலியாக கேட்டான். இல்லையத்தான், எனக்கு பிறந்த நாளே பிடிக்காது என்று கொஞ்சினாள் அவள். ஏனோ என்றான் புஷ்பநாதன். ஏன்னா ஒவ்வொரு பிறந்த நாளிலேயும் எனக்கு ஒரு வயசு ஜாஸ்தியாயின்றிருக்கல்லவா, வயசு வளர்ந்து போகிறதுன்னு என் மனம் கஷ்டப்படும் என்று சிரித்தாள் பானுமதி. சிரிப்பிலே அவளது கன்னத்தில் தோன்றிய குழியை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த புஷ்பநாதன், ஸ்திரீகளுக்கு வயசு ஆகிறது என்றால் பயம், வயோதிகத்தை புருஷர்களைப் போல சகஜமாக ஏற்றுக்கொள்ளும் தைரியம் கிடையாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான். ஆமாம், உங்களுக்கு எப்பவும் கேலித்தான், போங்காத்தான். அப்படின்னா நான் போகட்டுமா? போகணுட்டியே, போங்காத்தானா சாப்பிட வாங்கன்னு அர்த்தம், தெரிஞ்சுதா என்று கொஞ்சலாக பதிலளித்த பானுமதி உரிமையுடன் அவன் கழுத்தில் அணிந்திருந்த சரிகை அங்கவஸ்திரத்தை கழற்றி சோபாவின் மீது போட்டாள். சற்றென்று
அவனது கரத்தை பற்றி கொண்டு சாப்பிட வாங்காத்தான் என்று அன்புடன் அழைத்தாள். வாயில் வெற்றிலையை மெல்ல குதிப்பிக் கொண்டிருந்த புஷ்பநாதன் தரை மீது கிடந்த ஜமுக்காலத்தின் மீது பானுமதி வீணையுடன் வந்து உட்காருவதைக் கண்டு எழுந்திருக்க கூட முடியவில்லை. அத்தனை சாப்பிட்டு விட்டேன் உன்னுடைய வற்புறுத்தலால் என்றான். வேண்டாம், அப்படியே உட்கார்ந்து நான் பாடுறதே கேளுங்க என்று பரிகாசமாக சொன்ன பானுமதி வீணையின் தந்திகளை மீட்டினாள். இல்லை பானு, இன்றைக்கு பாட்டு கேட்க எனக்கு நேரமில்லை. இன்னொரு நாள் ஆகட்டும். நான் சீக்கிரம் திருமணம். எங்கே அந்த அங்கவஸ்திரத்தை எடு என்று உத்தரவிட்டான். வீணையை தரையில் கிடத்திவிட்டு பானுமதி அவனது அங்கவஸ்திரத்தை எடுத்து கையில் கொடுத்தாள். இவ்வளவு சீக்கிரம் போகணுமாத்தான் என்று கேட்ட அவளது குரலில் ஏமாற்றம் தொனித்தது. ஆமாம் என்று சொல்லிவிட்டு எழுந்திருந்த புஷ்பநாதன் தன் சட்டை பைக்குள் கையை விட்டு ஒரு பெட்டியை எடுத்தான். பானு, கையை நீட்டு என்று கொஞ்சலாக கூறியவன் பொட்டலத்தை பிரித்து பளிரென ஜொலித்த ஒரு செட் வைர வளையல்களை எடுத்து அவளது கரங்களில் தானே அணிவித்தான். தன் கைகளில் மின்னிய வளையல்களை பார்த்து உற்சாகமடையாத பானுமதி, அத்தான் இதெல்லாம் எனக்கு எதுக்கு என்று ஏக்கத்துடன் கேட்டாள். உனக்கு இது பிடிக்கவில்லையா? எத்தனை அழகுடன் பிரகாசிக்கிறது பார் என்று கொஞ்சிய அவன் அவளது கரங்களை வாரி தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். இதையெல்லாம் விட என் மனம் ஆசைப்படுறது ஒன்று இருக்கத்தான் என்று கூறிய பானுமதியை பேச முடியாமல் துக்கம் தடுத்தது. மனம் கசிந்து போன மாத்தூர் ஜமீன்தார், என்ன வேணும் பானு, சொல், உனக்கு இல்லாதது ஒன்று இருக்கா என்று அன்புடன் கேட்டான். நல்ல பௌர்ணமி நிலவிலே உங்களுடைய காரிலே என்னை புரசலாற்றுக்கரை வரை அழைச்சிட்டு போகணும் என்று உணர்ச்சி பொங்க கேட்டாள். புஷ்பநாதன் வாய்விட்டு சிரித்தான். பூ, இதுதானா பிரமாதம் என்று அவளது கன்னத்தை செல்லமாக தட்டினான். அப்படின்னா அத்தான் இன்னைக்கு பௌர்ணமி நிலா என்று அவள் சிறு குழந்தையை போல் பிடிவாதமாக அவனது கரங்களை பிடித்து கொண்டாள். இன்னைக்கு முடியாது பானு என்றான் புஷ்பநாதன். அப்படின்னா என்றாள் பானுமதி அழமாட்டா குறையாக. இன்னைக்கு ஒரு நாள் தான் பௌர்ணமி நிலவா? இன்னும் எத்தனையோ பௌர்ணமி இரவுகள் வரப்போகின்றன. ஒரு தடவை அல்ல, பௌர்ணமி நிலவே நமக்காகத்தான் வருகிறது என்கிறது போல 100 தடவைகள் வேண்டுமானாலும் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன் பானு. நீ புத்திசாலி அல்லவா? இங்கே பார், நான் போய் வருகிறேன். சரிதானே என்று சரளமாக பேசிய புஷ்பநாதன் தன் கை கடிகாரத்தை ஒரு தரம் பார்த்துவிட்டு மாடியை விட்டு இறங்கினான். வாயிலை விட்டு கிளம்பிய நீலக்கார் மறையும் வரை பார்த்து நின்ற பானுமதி கண்களில் நிரம்பிய நீரை மெல்ல துடைத்து கொண்டாள். பின்னாடியே வந்து நின்ற மரகதம், ஆரம்பிச்சுட்டே அழுகையை என்று கேட்டால் கோபமாக. ஆமாம் போ என்று கோபத்துடன் சிறிய மகளின் கைகளில் மின்னிய வைர வளையல்கள் மரகதமால் கவனத்தை கவர்ந்தன. அடே அப்பா, அன்னைக்கு வைர அட்டிகை, இன்னின வைர வளை ஏது? ஜமீன்தார் கிருபை ஜாஸ்தியாக்கி கொண்டு வருதே என்று அவள் முடிப்பதற்குள் அது காது கொடுத்து கேட்காமல் பானுமதி வீரென்று உள்ளே சென்று விட்டாள். அத்தியாயம் 10. விஸ்வாநகர் ஆஸ்பத்திரி பரிசோதனை அறையில் பூத கண்ணாடி வழியே வியாதியின் விவரங்களை மிகவும் ஆர்வத்துடன் ஆராய்ந்து கொண்டிருந்தான் டாக்டர் சபேசன். பின்னால் ஒலித்த பாதரட்சியின் சப்தத்தை கேட்டதும் திரும்பி பார்த்தான். இடையில் உடுத்தியிருந்த நீல வாயில் புடவையின் பாதி அழகை மறைப்பது போன்ற வெண்ணிற ஓவர் கோட் அணிந்த டாக்டர் சீதா பதுமையை போல் மெல்ல அருகே வந்து நின்றாள். குட் மார்னிங் டாக்டர் என்று புன்னகையுடன் வரவேற்றான் சபேசன். பதிலுக்கு வந்தனம் செய்த சீதா, என்ன மிகவும் மும்முரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்களோ என கேட்டாள். நேற்று ஆபரேஷன் செய்த கட்டியின் ஒரு பகுதியை பரிசோதித்து கொண்டிருக்கிறேன். அந்த கேஸை பற்றி அபிப்பிராய பேதங்கள் இருந்தன அல்லவா? ஆனால் பூத கண்ணாடியை பாருங்கள் என சபேசன் கூறியதை கேட்டதும் உபகையுடன் அருகில் வந்த சீதா கண்ணாடியை குனிந்து பார்த்தாள். ஆமாம், நீங்கள் சொன்னபடியே கேன்சர் மாதிரி அல்லவா தென்படுகிறது என அதிசயித்தாள் அவள். கேன்சர் மாதிரி என்ன? கேன்சரை தான். சற்று நகருங்கள், நன்றாக காண்பித்து கொடுக்கிறேன் என்றான். குனிந்திருந்த தலையை நிமிர்த்திய சீதா சட்டென சபேசன் தலையுடன் மோதி கொண்டு விட்டாள். ஒரு வினாடி இருவரும் சங்கோஜத்தினால் சமித்து போனார்கள். மன்னிக்கவும் என்று சொல்லி சீதாவின் மனக்கிலேசத்தை போக்க ஆரம்பித்த சபேசன்
பூத கண்ணாடியை சரிப்படுத்திவிட்டு அதன் அடியில் தெரிந்த பிம்பத்தை பற்றிய பூரண விவரங்களையும் அவளுக்கு தெளிவாக விளக்க ஆரம்பித்தான். புத்திசாலியான ஒரு சிறு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது உபாத்தியாயர் மனதில் ஏற்படும் ஆனந்தம் சவேசன் உள்ளத்தில் இப்போது பொங்கிக் கொண்டிருந்தது. இதோ பார்த்தீர்களா, ஆழ்ந்த நீல நிறத்தில் தெரியும் கூட்டம், அவைதான் வியாதியின் தீவிரத்தை குறிக்கும் அறிகுறி. அதோ பாருங்கள், அந்த மூலையிலும் இதே மாதிரிதான் என அவன் விஸ்திருப்பதை கேட்ட சீதா முகம் மலர்ந்தவளாக தென்பட்டாள். டங் டங் என தூரத்தில் இருந்த மாதா கோவில் மணி 10 அடிப்பதை உணர்ந்து இருவரும் திடுக்கிட்டனர். மணி ஆகிவிட்டது, வார்டுகளை பார்வையிட வேண்டும், மேஜர் வந்து விடுவாரே என எழுந்திருந்தான் சவேசன். ஆமாம், நாழியாகிவிட்டது. வார்டுகளுக்கு நேரே வந்ததும் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று விசாரித்தேன். பரிசோதனை அறையில் இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். நான் வந்தது நல்லதாயிற்று. இல்லாவிடில் இவ்வளவு அழகாக வியாதியை பற்றி எடுத்து சொல்லியதை கேட்கும் ஓர் அரிய சந்தர்ப்பத்தை எழுந்திருப்பேன் என்று சீதா புன்னகை செய்தாள். உங்களுக்கு தெரிந்ததை பற்றியதான் நான் விளக்கி கொண்டிருந்தேன். என்ன அசட்டுத்தனம் என்று தன்னை கடிந்து கொண்டவன் போல் சவேசன் கூறுவதை கேட்டதும், என்னை மிகவும் முகஸ்துதி செய்கிறீர்களே என்று சொல்லிக்கொண்டே லேசாக சிவந்து போன தன் முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டு, வருகிறீர்களா, வார்டுகளுக்கு போகலாம் என்று சீதா கிளம்பினாள். பக்கத்தில் மயில் போல் அசைந்து வரும் அந்த அழகிய மங்கையுடன் வார்டுக்குள் நுழைந்த சவேசனுக்கு வாழ்க்கையே நூதனமாக தென்பட்டது. சீதாவை அவன் அறிய ஆரம்பித்த நாட்கள் மிக சிலத்தான். கண்டதும் மனதை மொக்கான பொழுதில் கவர்ந்து கொள்ளும் எழில் வாய்ந்தவள் தான் சீதா. யவன தோற்றம், நடுத்தர உயரம், பூசினாற்போல் தடித்த பசும்பொன் நிறமேனி, அன்பு கசியும் அகன்ற கருவிழிகள். சவேசன் தன் வேலைகளில் எப்பொழுதுமே உற்சாகத்துடன் இருந்தான். இதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என அவனது மனம் வைத்திய சாஸ்திரத்தின் நுட்பங்களில் ஈடுபட்டிருந்தது. ஆனால் சீதா பக்கத்தில் இருக்கையில் அவனது உற்சாகம் இரட்டிப்பு மடங்காக மாறியது வாஸ்தவமே. மனிதனின் மனதில் புது உற்சாகத்தை ஊட்டி வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் கொண்டுவிடும் பெண்மைக்குத்தான் எத்தனை சக்தி என்று தனக்குள்ளே வியந்து கொண்ட சவேசன் சீதாவை நோக்கி, டாக்டர், இன்று மேஜர் செய்ய போகும் ஆபரேஷன்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்றான் மந்தகாசத்துடன். ஐயோ, நான் மாட்டேன். நமது உதவி வைத்தியர்களிடம் அவர் போடும் கூச்சலை கேட்டால் கூட என் மனம் பயத்தினாலே துடிக்கும். என்னால் முடியாது டாக்டர் என்று கிளியுடன் சீதா பதிலளிப்பதை கேட்ட சவேசன் மெல்ல சிரித்தான். இப்படி பயந்தீர்களானால் உங்களுக்கு ரண சிகிச்சை எப்படி பழக்கத்திற்கு வரும் என்று பரிகாசமாக கேட்டான். வேண்டாம், ரண சிகிச்சை செய்வதற்கு உங்களை போன்ற மேதைகள் புருஷர்கள் வர்க்கத்தில் பிறந்திருக்கிறார்கள். பெண்கள் கைகள் காய்கறி நறுக்க பிறந்தன ஒழிய கத்தி பிடிக்க அல்ல என்று பதிலுக்கு கேலியாக கூறினாள். சவேசன் சிந்தனையுடன் புருவத்தை நெருக்கினான். அப்படி யார் சொன்னது? என்னுடைய அபிப்பிராயம் என்னவெனில், பெண்கள் கல்வி அறிவில் புருஷர்களுக்கு சரி நிகரானவர்கள் என்றான். ஆனால் உங்களுடைய சகோதர வைத்தியர்கள் அப்படி நினைத்ததிலேயே. பெண்கள் கரண்டியை தூக்கத்தான் பிறந்தவர்கள். ரண சிகிச்சைக்கும் பெண்களுக்கும் காது தூரம் என அவர்கள் நினைக்கிறார்களே என கோபம் துணிக்க கூறினாள் சீதா. உலகத்தில் இருக்கும் பலரிடையே அபிப்பிராய பேதங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் நாம் அவர்களுடைய அபிப்பிராயங்களுக்கு சரியாக வாழ்க்கையை வகுக்க நினைத்தால் கழுதையை தூக்கிச் சென்ற கிழவனும் பயனும் அடைந்த கதிதானாகும் என்றான். பதிலுக்கு சீதா கலகலவென்று சிரித்தாள். உல்லாசமாக பேசி சிரித்து கொண்டு வரும் அவர்களை எதிரே வந்த சகோதர வைத்தியர்கள் விஷமமாக பார்த்தனர். சீதா அதை கவனிக்காதது போல் இருந்தாள். சவேசனுக்கு மனதை உறுத்தினாலும் மௌனமாக தன் வேலையை கவனித்தான். ஆபரேஷன் அறையில் மேஜர் உச்சஸ்தாயில் இருந்து கொண்டிருப்பதை கேட்ட சவேசன் சீதா செய்யும் உதவியில் அதிருப்தி அடைந்துதான் மேஜர் எரிச்சலுடன் கத்திக்கிறார் என்று நினைத்து கவலை அடைந்தான். வெளி வராந்தாவில் நின்று கொண்டிருந்த அவனுக்கு வேலை ஓடவே இல்லை. சிறிது பொழுது கழித்து ஆபரேஷன் அறையை விட்டு வெளிவந்த சீதாவை கண்டதும் ஆவலுடன் அருகில் வந்த சவேசன், டாக்டர், என்ன நடந்தது? மேஜர் இறைந்து கொண்டிருந்தாரே என்று கேட்டாள். சீதா
என்று கேட்டான். சீதாவுக்கு பேச முடியவில்லை. கண்களில் கண்ணீர் பொங்கிக் கொண்டிருந்தது. என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது இனிமேல் என்று முடிப்பதற்குள் அவள் பலமாக வீம ஆரம்பித்து விட்டாள். திகைப்படைந்த சபேசன், டாக்டர், என்ன இது? குழந்தை மாதிரி எல்லோரும் பார்ப்பார்கள். அழக்கூடாது, வாருங்கள் என பக்கத்தில் இருந்த பரிசோதனை அறைக்கு அழைத்து சென்று அங்கே ஒரு ஆசனத்தில் அவளை உட்கார வைத்தான். வேலைக்கு நான் புதிதுதானே, அதற்குள் எப்படி கைத்திறமை ஏற்பட்டுவிடும்? மேஜர் ஒவ்வொன்றுக்கும் எரிந்து விழுகிறார். இது தெரியவில்லையா? சிறு விஷயங்கள் கூட இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே என்று உதவி செய்யும் போது கோபமாக கூச்சலிடுகிறார். என் மீது எரிந்து விழுவதை கண்ட மற்ற சகோதர வைத்தியர்கள் என்னை பார்த்து பரிகாசமாக சிரிக்கிறார்கள் என்று கூறிய சீதா பெருமூச்சு விட்டாள். டாக்டர், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாவிடில் எப்படி வைத்திய சாஸ்திரத்தை உணர முடியும்? மேஜர் முன்கோபக்காரர். அவர் மனதை முன்கூட்டியே அறிந்து உதவி செய்யும் திறமை இல்லாத வைத்தியர்கள் மீது அவருக்கு கோபம் வரும். புதிதாக நான் அவரிடம் வேலை செய்ய ஆரம்பித்த போது எத்தனை வசவுகள் வாங்கியிருக்கிறேன். கோபத்தில் மரியாதையை மறந்து தாறுமாறாக சத்தம் போடுவார். ஆனால் வேலை சமயங்களில் மட்டுமே ருத்ரமூர்த்தி. மற்ற சமயங்களில் மேஜரை விட தங்கமான எஜமான் கிடைப்பாரோ என்று அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார். அவரது கூச்சலும் கோபமும் நமது நன்மையை உத்தேசித்துதான். அவைகளை காதில் போட்டு கொள்ளாதது மன நிம்மதியுடன் மேலே காரியத்தை கவனிக்க வேண்டும். டாக்டர், நீங்கள் சிறு குழந்தை அல்லவே? சகிப்புத்தன்மை பெண்களுக்கு புருஷர்களை விட அதிகம் என்பார்களே என்று முடித்தான். கேட்டுக்கொண்டே வந்த சீதா சங்கோஜத்தோடு, என்ன செய்வேன்? வீட்டில் பெற்றோரின் ஒரே செல்ல பெண்ணாக வளர்க்கப்பட்ட நான் கடும் வார்த்தை கேட்டு அனுபவித்தவள் என்றாள். வைத்திய தொழில்நுட்பங்களை புத்தகம் மூலம் அறிய முடியாது. பல வருஷங்கள் தேக மனோ உழைப்பாலும் பொறுமையாலுமே தான் அனுபவத்தை அடைய முடியும் என்று சபேசன் சொல்லி முடித்தான். சீதா ஏதோ சொல்ல வாய் திறந்தாள். அதற்குள் அங்கே ஒரு வேலைக்கார பையன் வந்து நின்றான். டாக்டர் சபேசன் வேலைக்காரனிடம் துளி பாஷையில் என்னவோ சொன்னான். உங்களுக்கு பல பாஷைகள் பரிச்சயம் உண்டு போலிருக்கிறது என்று ஆச்சரியத்துடன் வினவினாள் சீதா. அப்படி ஒன்றுமில்லை, இந்த வேலைக்காரனுக்கு துளி பாஷையை தவிர வேறு பாஷை தெரியாது. பிரத்யேக அறையிலிருந்து ஒரு டம்ளர் பச்சை தண்ணீர் குடிக்க கொண்டு வர சொன்னேன் என்றான். தமிழில் சொன்னால் தெரியாத அவனுக்கு என வியந்தாள் சீதா. தமிழில் சொன்னால் தண்ணீருக்கு பதில் ஒரு யானை குட்டியை அவன் கொண்டு வந்து என் முன் நிறுத்தினாள் என்ற பயத்தில் என அவன் முடிப்பதற்குள் குலுங்க சிரித்த சீதா, எத்தனை பொய்! இங்கே வேலை செய்யும் வேலைக்காரனுக்கு 4 பாஷைகளும் தெரிந்திருக்குமே என்றாள். அவளது சிறு பொலியில் மயங்கிய சபேசன் சிறிது நேரம் தன்னை மறந்தவனாக தென்பட்டான். வாய்விட்டு சிரிக்கும் அவளது குதூகலம் ஏன் தன் மனதை ஆனந்தத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்ற மனப்பிரச்சனைக்கு அவனால் பதில் அளிக்க முடியவில்லை. அது சமயம் வேலைக்காரன் உள்ளே நுழைந்தான். அவன் கையில் இருந்த தண்ணீர் டம்ளரை சபேசன் சீதாவிடம் கொடுத்தான். நான் தண்ணீர் கேட்கவில்லையே என திகைப்புடன் சொன்னாள் சீதா. இந்த தண்ணீரால் முகத்தை கழுவிக்கொண்டு நீங்கள் மேலே வேலைக்கு செல்ல வேண்டும் என்றே தண்ணீர் வரவழைத்தேன். அழுத முகத்துடன் வந்து நிற்கும் டாக்டரை பற்றி நோயாளிகள் என்ன நினைப்பார்கள் என்று கூறிய சபேசன் அறையை விட்டு வெளியேறினான். சீதாவுக்கு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை.